காவல்துறை விசாரணைக்கு பிறகு சென்னை திரும்பிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனையில் பங்கேற்பதற்காக தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை விசாரணைக்கு தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு விசாரணை முடிந்து தற்போது சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை திரும்பிய நிலையில் தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த பட்ஜெட் குறித்து இந்த ஆலோசனை நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க.ஸ்டாலினுடன் உதயநிதி தற்போது சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பில் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், எந்த விவகாரம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது, இது குறித்தான விரிவான தகவல். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். இந்த சந்திப்பில் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், நாளைய பட்ஜெட் குறித்து எந்த மாதிரியான விவாதம், எந்த மாதிரியான ஆலோசனை இந்த கூட்டத்தில் நடத்தப்பட இருக்கிறது, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் திருச்சியில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் தற்பொழுது காரின் மூலமாக திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். இந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தஞ்சையில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் குறித்து அதாவது ஆபாசமாக பேசியதன் காரணமாக தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் என்பது கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழே வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திலிருந்து உதயநிதியை தஞ்சை மாவட்ட போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். தஞ்சாவூருக்கு செல்ல புறப்பட்ட நிலையில உதயநிதி ஸ்டாலினை கைதை கண்டித்து தமிழகம் முழுவதுமே இன்று பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல்ல சற்று அதாவது இன்று இரவு அதாவது 8 மணி அளவில் அவர் என்பது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில அதன் பிறகு அங்கிருந்து செங்கிப்பட்டியில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து அங்கு செய்தியாளர்களும் சந்தித்தார். அங்கு செய்தியாளர் சந்தித்த பிறகு கிட்டத்தட்ட அதன் பிறகு 3/4 மணி நேரம் அது விமான நிலையத்தில் பயணம் செய்யப்பட்டு சற்று நேரத்திற்கு முன்பாக தான் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். குறிப்பாக இன்று காலை என்பது 11 மணிக்கு கைது செய்யப்பட்ட உதயநிதியிடம் மாலை 6:45 மணி முதல் விசாரணை என்பது நடைபெற்றது. செங்கிப்பட்டியில் வைத்து உதயநிதியிடம் மாலை 6:45 தொடங்கிய விசாரணை என்பது இரவு 8:10 வரை இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. விசாரணை முடிவடைந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலைய ஜாமீன் என்பது விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து காவல் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட உதயநிதி அதன் பிறகு காரில் புறப்பட்டார். காவல் நிலையம் முன்பு கூடியிருந்த அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையெழுத்தவாறு சென்றார். அதனைத் தொடர்ந்து காரிலிருந்து திருச்சி சென்றிருந்த உதயநிதி அங்கே பத்திரிகையாளர்களும் சந்தித்தார். இந்த நிலையில் நாளை தினத்தை பொறுத்த வரைக்குமே பட்ஜெட் கூட்டத்தொடரில் உதயநிதி பங்கேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் அங்கு உதயநிதியை வரவேற்று அழைத்து சென்றனர். அதே போல அங்கு முன்னாள் அமைச்சர்கள், அது மட்டுமல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் உட்பட ஏராளமானோர் அங்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்து தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் அதாவது சென்னை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் சென்றடைந்திருக்கிறார். அங்கும் ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதே போல அந்த பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள், அது மட்டுமல்லாமல் முன்னாள் சட்டமன்ற இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் விமான நிலையம் வந்தடைந்த அவர்